ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. ஆகஸ்ட் 1 வேறு வந்துருச்சு. என்னப்பா தங்கலான் திரைப்படம் 14 நாள் ரிலீஸ் ஆக போகுது, எப்போ தாண்டா ப்ரொமோஷன் பண்ண போறீங்க அப்படின்ற நம்ம ஃபேன்ஸோட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, தங்கலான் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வேறு லெவலில் ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் சில வீடியோஸ் வந்து அந்த காஸ்டிங் குரூப் கொடுக்குறதா ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு கிராண்ட் ஸ்கேல் ப்ரொமோஷன் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வச்சு ஆரம்பிக்கிறதா பிளானிங்கில் இருக்காங்க. ஆடியோ லான்ச் எப்போ ஆரம்பிக்க போகுது, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் என்னென்ன பிளானிங்கில் வச்சிருக்காங்க, எங்கெங்கே டூர்லாம் போக போகிறாங்க, எந்தெந்த ஊருக்குலாம் போக போகிறாங்கன்ற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். டோன்ட் வரி மக்களே, 14 நாள் இருக்குது. 14 நாள் ஷோ ஷாட் வந்து தரமான ஒரு ப்ரொமோஷனில் இறங்க போகிறாங்க. தங்கலான் திரைப்படம் வேறு லெவலில் ஒரு வெற்றி அடைவதில் சந்தேகம் இல்லை. ஓகே, இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்கலான் திரைப்படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம சியான் விக்ரம் அவர் தான். ஏன்னா அவரோட ஆக்டிங் திறமையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெட் ஆஃப் மாற்றி நடிக்கிறதா இருக்கட்டும், எந்த திரைப்படத்தை கொடுத்தாலும் அவர் 100% அவரோட உழைப்பு வந்து அதில் போடுவார். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கேஜிஎஃப் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படைப்பு. அதுவும் நம்ம பாரஞ்சித்தோட ஸ்க்ரீன் பிளேல ஒரு மிக்சிங்கான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு படமாக வந்து இருக்க போகுதுன்றது சந்தேகம். இதில் வந்து நம்ம சியான் விக்ரம் அவர் எந்த அளவுக்கு அவரோட அவுட்கம் கொடுத்துருப்பாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட இது வரைக்கும் அவர் நடித்ததில் இது வந்து அவரோட கெரியர் பெஸ்ட்டாக அமையிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவர் கெரியர் பெஸ்ட் மூவி நிறைய படம் நடிச்சிட்டாரு, நிறைய படம் இருக்குது. அவர் கெரியர் பெஸ்ட்டு, அவர் டாப் ஆக்டிங் நிறைய படம் இருக்குது. அதில் இந்த படம் சேருன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு வந்திருக்கிறது. நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துட்டோம் அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு, எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு இந்த கேரக்டருக்காகன்றது தெரிய வருது. ஓகே, இப்போ வந்து பாரஞ்சித்தரோட டேரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவரோட டேரக்ஷன் வந்து சொல்லவே தேவையில்ல. சர்பட்டா பரம்பரையோட அது டபுள் மடங்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஜேர்னரில் அந்த திரைப்படம் இருக்க போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது ஒன்றா இருக்கணும். ஆனால் படத்தில் ஒரு நீங்கள் எதிர்பாராத ஒரு மேட்டர் வந்து படத்தில் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ரெண்டு மிக்சிங்கில் நம்ம பாரஞ்சித் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு மூவியை கொடுக்க போகிறாருன்றது எந்த சந்தேகமும் இல்லை. தங்கலான் ஒரு 100% வெற்றி அடையக்கூடிய ஒரு திரைப்படம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் டவுட் பட்டுக்கிட்டே இந்த திரைப்படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற இன்னும் அவுட்டில் நீங்கள் இருக்கவே வேணாம். ஏன்னா இந்த திரைப்படம் 100% இல்லை, 200% பிளாக் பஸ்டர் ஹிட் அடையும். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த திரைப்படத்தோட மியூசிக் டேரக்டர் பற்றி நான் சொல்லவே தேவை. ஜிவி பிரகாஷ் கிட்டே இந்த மாதிரி சேலஞ்சிங்கான படத்தோக்கு மியூசிக் டேரக்டர் கொடுத்தீங்கன்னா அவர் தரமாக கொடுத்துருவார். அதே மாதிரி தான் மின்மினி சாரி நம்ம மின்மினி அந்த படம் ஆகஸ்ட் 9 ஒரு படம் வருது, மின்மினி. அந்த படம் எப்படின்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் எடுத்துகிட்டு திருப்பி அவங்க அதே கேரக்டர் வந்து பெரிய ஆனதுக்கப்புறம் அவங்களே வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் தான் மின்மினி. அந்த திரைப்படம் வர ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆக போகுது. அந்த மினிக்கு டக்குனு மினி வந்துருச்சு. ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 அந்த படம் பாருங்கள். உண்மையுமே தரமான ஒரு படம், உண்மையாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அவங்களோட அட்டம்ப்ட்டு அந்த டேரக்டர் பற்றி நான் சொல்லவே தேவை, வேறு லெவலில் ஒரு டேரக்டர் தான். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகஸ்ட் 9 மினி திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து மினிக்கு திரைப்படம் வந்து ஒரு தரமான ஒரு சாங்காக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வேறு லெவல் என்ஜாய் பண்ணி வேறு லெவல் ஜாலியாக கொண்டாடுற மாதிரி தான் இருந்துச்சு மினிக்கு. இது வரைக்கும் பல ஆக்ட்ரஸோட ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை விட எனக்கு வந்து பர்சனலாக இருக்கட்டும், வேறு லெவலில் வைப்பு கொடுத்த படத்தோட பாட்டாக இருக்கட்டும், நான் மினிக்கு தான் ஃபஸ்ட்டு நினச்சிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு பேக்ட்ராப்பில் திருப்பி ஓடிட்டே இருக்கட்டும், எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அந்த பிஜிஎம்மும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதனால் ஒரு மினிக்கு மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் கொடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்துக்கு இன்புட்டு அவுட்புட் எல்லா புட்லேயும் வந்து காமெடி இருக்கா இப்படிங்க இன்புட் அவுட்புட் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து டாப் கிளாஸ் ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாரு, மியூசிக் போட்டிருப்பாருறது எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், அவரோட பிஜிஎம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக பேசப்படும். இது வேறு லெவலில் போட்டிருக்காருப்பா, இந்த பில்லர் படத்துக்கு இன்னொரு பில்லர்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அதில் நோ டவுட் அந்த மாதிரி பேசுகிறதுல 100% வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து தங்கலான் திரைப்படத்தில் அந்த கிராண்ட் ஸ்கேல் ப்ரொமோஷன் எப்படி இருக்க போகுது, ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது, இதை பற்றிலாம் கேட்க போகிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம தங்கலான் திரைப்படத்தை ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர ஆகஸ்ட் 5 எங்கே நடக்க போகுது அப்படின்னா, நேரு இண்டோர் ஸ்டேடியமில் தான் நடக்கிறதா. இப்போதைக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அங்கே வைப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போது ஆகஸ்ட் 5 தங்கலான் திரைப்படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லா பாட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டர் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம ஒரு செலிப்ரிட்டி வேறு கூப்பிட போகிறதா இருக்காங்க. அது என்ன செலிப்ரிட்டின்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து அப்படியே நாச்சிலே அப்படி நிற்கும். சர்ப்ரைஸ் வந்து யாராக இருக்குன்னு உங்களுக்கு அந்த தூண்டுதல் இருக்கும். அந்த சர்ப்ரைஸான சீஃப் கெஸ்ட் யாருன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம தங்கலான் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருச்சு. தங்கலான் திரைப்படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச் வர ஆகஸ்ட் 5 நடக்க போகுது. மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் ஃபிக்ஸிங்கில் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து டேட் மாறிச்சிட்டா நான் வந்து சொல்கிறேன், இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்றதை பற்றி சொல்கிறேன். சப்போஸ் மாறிச்சுன்னா அந்த எங்கே நடக்க போகுதுன்ற அந்த பிளேஸையும் நான் அந்த புதிய சீஃப் கெஸ்ட் அந்த
வேறு லெவல் அந்த வரப்போகிற அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொல்கிறேன். அப்படி வந்து டேட் ஐ மீன் அந்த பிளேஸ் மாறல நேரு இண்டோர் ஸ்டேடியம்னா நான் வந்து அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்ற மட்டும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து தங்கம் திருப்பி கிராண்ட் ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 5 நடக்க போகுது. அதுக்கடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து ஒரு கிராண்ட் ஸ்கேல் ப்ரொமோஷன் வச்சுருக்காங்க. என்ன ப்ரொமோஷன்னா, அடுத்து வந்து சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு, அதுக்கடுத்து கோயம்புத்தூர் ஒரு டூர் போயிட்டு, திருச்சி இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் வந்து நம்ம செயின் விக்ரம் போக போகிறாரு. எந்த மாதிரினா வந்து கோபுரா படத்துக்கு எப்படி போனார் அந்த மாதிரி வந்து எல்லா ஊருக்கும் போக போகிறாரு. அப்புறம் வந்து ஓவர்சீஸ் யூஎஸ்லேயுமே மலேசியா அங்கேயும் அட்டன் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி வந்து நிறையா சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. இந்தியாலையும் ஓவர்சீஸ் எல்லா பக்கமும் கிராண்ட் ப்ரமோஷன் நடக்க போகுது. கண்டினியூஸாக வந்து ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 5, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து கிராண்ட் ஸ்கேல் ப்ரமோஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா யூடியூப்பில் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. இன்டர்வியூ வந்து எல்லா யூடியூப் தளங்களையும் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சியான் விக்ரம் அவரோட இன்டர்வியூமே வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம டேரக்டர் பாரஞ்சித் அவரோட இன்டர்வியூ வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதான் அவங்க ஷெடியூல் பண்ணியிருக்கிற ஒரு கிராண்ட் ஸ்கேல் ப்ரொமோஷன் வந்து ஆகஸ்ட் 5 ஆடியோ லான்ச்சில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேர்ல்டு டூர் வந்து போக போகிறாங்க. ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் எல்லா இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிருவாங்க. அந்த இன்டர்வியூ வந்து அவங்க ஷெடியூல் பண்ண டேட்டில் ரிலீஸ் ஆகும். இந்த ஆடியோ லான்ச் எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வர அந்த ஞாயிற்றுக்கிழமையில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆடியோ லான்ச் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு சன் டிவி தான் வாங்கியிருக்கு. மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை என்னன்ற நியூஸுமே நான் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்னும் அவுட் வந்து சன் டிவி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. தங்கநந்திரி போகிறது ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணுற சன் டிவி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மேபி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இன்னும் அவுட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அடுத்து வந்து ஷார்ட் இதுதான் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? தங்கநந்திரி படத்தோட ப்ரொமோஷன் ஒரு வழியாக ஆரம்பிச்சிருச்சுப்பா. எவ்வளோ நாளுப்பா. என்னன்னா கங்குவா படத்தோட அப்டேட்லாம் வருது. கங்குவா படத்துக்கு இந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. தங்கலாம் எனக்கு போஸ்ட் மட்டும் தான் வருது. ப்ரொமோஷன் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. 10 நாள் 15 இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸோட ஆதங்கத்துக்கு இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் ஒரு கொண்டாட்டம் தான் இனிமேட்டு. ஓகே கைஸ், நீங்கள் எவ்வளோ பேர் ஈகர் வெயிட் பண்ணுறீங்க தங்கலாம் திரைப்படத்துக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் வேறு லெவலில் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு நீங்கள் கொண்டாட வேண்டியது தான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஸ்க் டெக்டிவ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.